பட்சிகளை போல உடுத்தா हुआ एक पक्षी के समान ஒரு பறவை எப்படி பறந்து நிற்கிறது தன்னுடைய அந்த பறவைசம் பறந்து எப்படி காக்குமா எப்படி காக்குறதா இருக்குது பறந்து காக்குற पक्षी उड़ता हुआ पक्षी कैसा पंख फैलाकर वो रक्षा कर सकता है। मेरे प्रिय लोगों उड़ता हुआ पक्षी कैसा वो हमारा शरण है। பறந்து காக்குற पक्षी எப்படி நமக்கு அடைக்கலத்தை கொடுக்க முடியும் நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும்। பறந்து காக்குற பட்சி என்று சொன்னால் அது என்ன செய்யுமா உயர எலும்பு என்ன செய்யுமா அது பறந்து கொண்டே இருக்குமா। वो ऊंचा ऊपर उड़कर वो उड़ता रहेगा कोई उसके घोंसले के पास ना आए कोई उसको कोई हानि ना पहुंचाए इसलिए वो उड़ता रहे घूमता रहता है। அந்த கழுகுல செய்யுமா பறவை உயர பறந்து கொண்டே இருக்கும் தன்னுடைய கூட்டின் அருகிலே எந்த விதமான பறவைகள் வராதபடிக்கு அது கண்களுக்கு தென்படும் போது அது நிச்சயமா அது வந்து நிச்சயம் அது தீங்கு செய்யாதபடிக்கு அதை விரட்டி விடும்। और वो पक्षी क्यों ऊंचा उड़ता है कोई पक्षी उसके घोंसले में आकर उस घोंसले को कुछ हानि ना पहुंचाए जब उसकी नजर में आता है तो उड़ के आता है नीचे और उसको भगाता है। उसी प्रकार से परमेश्वर कहता है पंख फैलाए हुए पक्षी के नाई मैं यरूशलेम की क्या करूंगा रक्षा करूंगा। பறந்துகாக்கிற பட்சிகளை போல நினைச்சுவேன் நான் எருசலேமை நினைச்சுவேன் நான் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்। इसके मतलब परमेश्वर कैसा है கர்த்தர் தேவன் எப்படி இருக்கிறார் பறந்து காக்கிற पक्षिகளை போல இருக்கிறார்। परमेश्वर कैसा है उड़ता हुआ पक्षी के जैसा है। परमेश्वर को पृथ्वी में आने के लिए हेलीकॉप्टर का या हवाई जहाज का कोई जरूरत नहीं है। ஆண்டவருக்கு பூமிக்கு வருவதற்கு எந்த விதமான பிளேனோ ராக்கெட்டோ सैटेलाइटो எதுவும் செய்யல தேவையில்லை। वो कैसा आता है जैसा पक्षी उड़ता है वैसे क्या आता है उतर आता है। परमेश्वर के दूत क्या करते हैं पंख फैलाकर जैसा पक्षी उड़ता है वैसे क्या करता है पंख फैलाकर क्या करेगा वो रक्षा करेगा। தேவதூதன் நினைச்சாருமா ரெக்கைகளை விரித்து நிற்கிறார்கள் உயர நிற்கிறார்கள் அசைவாடி கொண்டே இருப்பார்கள்। क्या करते हैं स्वर्गदूत पंख फैलाकर वो हमारे ऊपर मंडराते रहेंगे आज से लेकर ये पूरी साल இன்றையில இருந்து இந்த வருஷம் முழுவதும் நினைச்சாங்க தேவதூதன் நினைச்சார்கள் ரெக்கை விரித்து நிற்கிறார்கள் நம்முடைய வீட்டிலே हमारे घर में हमारे रास्ते में हमारे जाने आने में हमारे कुटुंब में हमारे कलिशा में நம்முடைய வீட்டிலே நம்முடைய வேலை ஸ்தலத்திலே பிள்ளைகள் படிக்கிற இடத்திலே பிரயாணத்திலே நம்முடைய ஆலயத்திலே தேவதூதர்கள் நினைச்சார்கள் ரெக்கையை விரித்து நிற்கிறார்கள் அவர்கள் எருசலேம் நினைச்சார்கள் பாதுகாப்பார்கள்। எருசலேம் என்றால் என்ன எருசலேம் कहा तो क्या है எருசலேம் என்றால் என்ன தேவ வீடு। எருசலேம் मुझे क्या है எருசலேம் யாருக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது இஸ்ரேல் என்று பெயர் யார் கொடுக்கப்பட்டது யாக்கோபுக்கு யாருக்கு याकूब को दिया गया इस्राएल करके। அப்போ அந்த இஸ்ரவேல் தான் அவர்தான் அந்த எருசலேம் பட்டணத்திலே இருக்கிறதான் எருசலேம்। இது எருசலேம் என்ற பட்டணத்தில் இருக்கிறதா தாவீது என்ற ஒரு நகரம் தான் எருசலேம்। எருசலேம் வந்து ஒரு தலை சிறந்த பட்டணம்। यरूशलेम जो नगर है बहुत महान नगर है। वहां पर दाऊद का घर था दाऊद वहां पर निवास करता था परमेश्वर का भवन वहां पर था தேவனுடைய ஆலயமும் அந்த இடத்துல இருந்தது। அதே போல பைபிள் சொல்லுது என்ன செய்வேன் இந்த ஆலயத்தை பறந்து காக்கிற பட்சிகளை போல என்ன செய்வேன் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்। उसी प्रकार से परमेश्वर कहता है उड़ता हुआ पक्षी के जैसा मैं इस भवन की रक्षा करूंगा मैं इस भवन की रक्षा करूंगा। இந்த ஆலயத்தை என்ன செய்வேன் பாதுகாப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார்। பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையின் கர்த்தர் மேல் ஆதரவாக இருப்பார் அதை காத்து தப்ப பண்ணுவார் அதை கடந்து வந்து அதை விடுவிப்பார்। அப்ப இதுக்கு அர்த்தம் என்னன்னா ஏதோ காரியங்கள் இதுக்குள்ள இருக்கிறது इसके अच्छे से बच्चों को पढ़ो। मैंने 2-3 बार पढ़ा मेरे को समझ गया इसका अर्थ क्या है அவருடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டேன்। காரணம் என்ன ஏதோ ஒரு காரியம் வருகிறது ஆனா என்ன செய்வார் தேவன் தப்ப பண்ணுவார் कुछ तो आने वाला है और परमेश्वर इसको हानि होने नहीं देगा। इस कलिसिया इस सेवा को नुकसान होना परमेश्वर नहीं देगा। परमेश्वर इसकी रक्षा करने वाला है। தேவன் இதை பாதுகாக்க போகிறார்। ஏதோ பயங்கரமான காரியங்கள் வரும்
ஆனால் இதை யாரும் என்ன செய்ய முடியாது, இந்த சபைக்கு தீங்கு செய்ய முடியாது. कोई भी इस कलीसिया का हानि नहीं पहुंचा सकता है, कोई भी इस कलीसिया का नुकसान नहीं पहुंचा सकता है, क्योंकि इसकी रक्षा आज से लेकर परमेश्वर है. இதனுடைய பாதுகாப்பு இன்று முதல் இது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த வருஷம் முழுவதும் देवन परंद काकर पक्षी पोला पादकापार इस पूरे साल उड़ता हुआ पक्षी के जैसा परमेश्वर इसकी रक्षा करने वाला है, परमेश्वर इसकी रखवाला है. हालेलुया हालेलुया. नंदी सोली और पाडले पाड़ पगरो धन्यवाद देते हुए एक गीत को गाएंगे. पुदिय वर्ड पाडले पाडलमा. प्रेज द लॉर्ड. हालेलुया. जीवन निधि पर படிப்போம். Bye.
एक नई साल हमारे जीवन में उमंग कर आया है ஒரு புதிய வருஷம் நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறது ஒரு புதுவிதமான நன்மையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் புதுவிதமான ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் नई आशीष परमेश्वर ने दिया है नए दिन परमेश्वर ने दिया है नए हफ्ता शुरुआत हो चुका है नया साल शुरुआत हो चुका है புதிய நாள் புதிய வாரங்கள் புதிய மாதங்கள் புதிய வருஷம் இதோ நமக்கு ஆரம்பமாக இருக்கிறது இதோ கர்த்தர் நன்மையான காரியத்தை செய்ய போகிறார் परमेश्वर बहुत अद्भुत कामों को करने वाला है बहुत अद्भुत रीति सेवा में आशीष करने वाला है அதிசயமான காரியத்தை தேவன் செய்ய விரும்புகிறார் அதிசயமான காரியத்தை தேவன் நடப்பிக்க விரும்புகிறார் கர்த்தருடைய கரம் நன்மையானதை செய்யும் பறந்து காக்கிற பட்சிகளை போல அவர் உங்களை பாதுகாக்க போகிறார் एक उड़ता हुआ एक पक्षी का जैसा परमेश्वर अपने पंखों तले हमें छुपाने वाला है அவருடைய ரெக்கையின் கீழ் என்ன செய்ய போகிறார் நம்மை மூடி மறைக்க போகிறார் அவருடைய மூடி என்ன செய்ய போகிறார் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் praise the Lord தேவ கிருபை பெரிது परमेश्वर का कृपा महान है हिंदी गीत गाने वाले हैं परमेश्वर की महिमा के लिए हालेलुया हालेलुया यीशु मसीह देता खुशी